ஏங்க சொல் தாமரை. நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது பூனை குறுக்கில் வந்துச்சுன்னா பூனை குறுக்கில் வந்துச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு போக சொல்லுவாங்க பெரியவங்களாம். ஆமா, அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு? எனக்குமே தெரியாது. ஆனா எங்க வீட்லயுமே இப்ப காலேஜ் கிளம்புறோம், இல்ல ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறோம், இல்ல ஒரு அட்மிஷன் போட போறோம், இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு போறோம் அப்படின்னா இது மாதிரி சொல்லுவாங்க, பூனை குறுக்குல வந்தா போகாதீங்க, இப்ப வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது நரிமுகத்துல முடிச்சா நல்லதுன்னுவாங்க. அதனால காலையில இருந்து காட்டுக்க போக முடியும் டெய்லியும், இல்ல நரி எடுத்து அந்த வீட்டுல கட்டி வைக்க முடியும். அதே மாதிரி கழுதை இருந்தா கழுத போட்டோ எல்லாம் எடுத்து மாட்டி வைப்பாங்க வீட்டுல. ஆமா, பார்த்தது இல்லையா நீ? என்னை பாரு யோகம் வரும்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது, கழுது தான் அது. அப்ப கழுது மேய்க்கிறவரெல்லாம் நல்லா தானே வந்திருக்கணும், ஏன் கழுதியா மேய்ச்சினுங்கிறாங்க அவங்க. எங்க சார் ஒருத்தர் இருக்காரு, என்ன சொல்லுவாருன்னா வச்சுக்க, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு. புதன்கிழமை மட்டும்தான் ஒரு கிளாஸ் எடுப்பாரு, அதான் முத ஆரம்பிக்கிற கிளாஸ். அவரு பாஸ்கர்னு ஒரு சார் சொன்னல, சார் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு சார் ஒரு நாளைக்கு கேட்டேன். அவர் தான் சயின்ஸ் டீச்சர். எனக்கு மண்டே தான் முத ஸ்கூல் ஆரம்பிப்பாங்க. மண்டேவும் கிளாஸ் எடுக்க மாட்டாரு. மண்டே ஃபுல்லா பேர் கேட்பாரு, ஊர் கேட்பாரு, இதுல போயிடும். அடுத்த நாள் ஏதாவது ஒரு கதையை கேட்பாரு, உங்க அண்ணன் என்ன பண்ணா, எங்க படிச்சா, ஏது படிச்சா, அவங்க சீனியரை பத்தி கேட்டுன்னு இருப்பாரு. கேட்கறப்ப சொன்னாரு, இன்னைக்கு என்ன கிழமை, திங்கக்கிழமையா, இன்னைக்கு நான் கிளாஸ் கிடையாது, நாளைக்கு கிடையாது, புதன்கிழமைல இருந்தா நான் வந்து கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லுவாரு. பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஆனா இந்த பொண்ணோட மாப்பிளோடு பார்க்க போறப்ப பாப்பாங்க பாரு, சடங்கு சம்பிரதாயம் பக்கத்துல நம்ம ஆளுங்க அடிச்சு ஆளே கிடையாதுன்ற மாதிரியே இருக்கும். எல்லாம் கிளம்பிடுவாங்க. அவன் அது உற்றார் உறவினர்லாம் பர்மிஷன் எல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்புறப்ப யாருன்னா நடுவில் குறுக்குல போயிடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது இது மாதிரி பூனை குறுக்குல வந்துச்சுன்னா, அடா இன்னைக்கு வேணாம்ப்பா விட்டுருப்பா, சகுனமே சரியில்லை பாடுவாங்க. என்னது சகுனம் சரியில்லை, ஏன்னா எனக்கே 30 வருஷம் கழிச்சு இப்பதான் பொண்ணு பார்க்க போறோம், சகுனம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க பெரியவங்க. அது அந்த நேரம்லாம் பார்த்தோன்னா, ஏன்டா இவனுக்கு இதெல்லாம் வச்சு நம்ம கல்யாணத்தை டிலே பண்றாங்கன்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்குன்னா, எப்படி சொல்றது, இவ்வளவு சம்பிரதாயம் எல்லாம் பார்த்தாடா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க இவ்வளவு சண்டை வருதுன்ற மாதிரி இருக்கும். எல்லார் லைஃப்லயும் இப்படிதான் இருக்கும். எல்லா சம்பிரதாயம் பார்த்துதான் கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்புறம் பார்த்தா அடிச்சு பிடிச்சின்னு கிடப்பாங்க. அது ஏன், அது எதுக்கு அதெல்லாம் பார்த்தாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. இதுல வேற ஜாதகத்தை வேற பார்ப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு 6 பேர் கிட்ட. ஓகே மக்களே, இதே மாதிரி நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறப்ப இல்ல பையன் பார்க்க போறப்ப நீங்க இது மாதிரி ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுடைய அனுபவத்துல இது மாதிரி நிறைய நடந்திருக்கும், அதையுமே வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே மக்கள்.